இம்மை மறுமை என இரண்டிலும் வெற்றி பெற நாம் பாதுகாக்க செய்ய வேண்டிய 2 தீங்குகள். நம் கண்மணி நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மறைமுகமாக 2 தீங்குகளை விட்டு அல்லாஹ் எவரை பாதுகாத்து விடுவானோ அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்று கூறியவுடன், அச்சமயம் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே, அவ்விரண்டு தீங்குகளை எங்களுக்கு அறிவிக்காதீர் என்று பயத்தில் கூறியதும் நபியவர்கள் மௌனமாக இருந்தார்கள். பின்பு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வாறு கூற அம்மனிதரும் அவ்வாறே கூறினார். 3 முறை இதேபோல் ஆனது. பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதே வார்த்தைகளை கூறும்போது அம்மனிதரை பக்கத்திலிருந்த ஒருவர் அமைதியாக்கினார். அச்சமயம் அவ்விரண்டு தீங்குகள் நாவும் மர்ம உறுப்பும் என்றார்கள் பெருமானார் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அறிவிப்பாளர் ஹஸரத் அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். பாதார நூல் முஅத்தா ஷரீஃப் 754 ஹதீஸ்.